ஜியோ ஹாட்ஸ்டார் அங்கே இருக்கிற பிரதீப் ரென்ராய் பீட்டர் சார் இருக்கார். ஸோ அவர் தான் வந்து எனக்கு பிக் பாஸ் முடிஞ்ச உடனே நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருந்தேன் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்ஏ சூர்யா சாரை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையை திருப்பி சொல்லுன்னு சொல்லி கேட்டார். திருப்பியும் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீயே நடிக்கக்கூடாது, நீயே நடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார். அப்போ நம்ம எஸ்ஏ சூர்யா சாருக்கு எழுதியிருக்கிறத நம்ம கடாப் பண்ணுறதுக்கு மாற்றி எழுதணும், நான் எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு சொல்லி இந்த கதையை ஃபுல்லாக மாற்றி வித்தியாசமாக எழுதிக்கிட்டு இருந்தேன். கையை பிடிச்சி நடத்தி கூப்பிட்டு வந்தார் பின்னாடி இருந்து. நான் இப்போ யார் கையை பிடிச்சிருக்கேன்னா, அவர் வந்து உலகநாயகன், இந்தியாவில் எப்படிப்பட்ட ஆக்டர், நம்ம அவர் இருக்காருன்னு சொல்லி நம்ம ப்ரௌடாக இருக்கக்கூடிய அவர், அவ்வளோ பெரிய ஆக்டர் நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்து கையை தூக்குறாரு ஜெயிச்சிட்டு அப்படின்னுமா. அதுக்கு நம்ம அந்த அந்த இதில் வந்து கீழே தலையை குடிஞ்சிருப்பேன். நமக்கு என்னடா இவ்வளோ பெரிய ஆள் நம்ம கையை பிடிச்சி இப்படி இவ்வளோ இது ஜெயிச்சிட்டோமா அப்படின்றத எனக்கு நம்புறதுக்கே வந்து நிறையா 2-3 மாதம் ஆச்சு. ஒருவேளை விஜய் சாரை பார்த்துட்டு அவர்கிட்ட காட்டணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து ஒரு நோட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன்ல, அது அப்படியே வச்சுருந்தேன். குட்டி வயசுலேருந்து ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து பிரேக்கில் வந்து நான் சின்ன வயசுலேருந்து உங்களோட ஃபேன், நான் என்றைக்காவது உங்களை பார்த்தா இதை காட்டணுன்னு இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன் அதை அப்படின்னோடனே பொறுமையாக உட்காந்து எல்லா ஃபோட்டோவையும் பார்த்தார். என் தம்பி அஜித் சார் ஃபேன், நடுவில் ஒரு அஜித் சார் வேறு வந்தார். அதை பார்த்து எனக்கு நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு இதாக இது பண்ணார். எழுதிலாம் வச்சுருந்தேன், கீழே நிறையா எழுதி வச்சேன். என்ன எழுதியிருப்பேன்னா, சின்ன பிள்ளைகள் 8th படிக்கும்போது. மாலைமலை நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் பன் பட்டர் ஜாம் டீம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். அப்படியே பன் பட்டர் ஜாம் மாதிரி 3 பேரும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. தேங்க்யூ. பார்க்கவே ஸோ ஹாப்பிண்ணே உங்களை இந்த மாதிரி பன் பட்டர் ஜாம்ன்ற ஒரு படத்தில் ஒரு லீடாக வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் கேள்வி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஒரு படம் கமிட் ஆகுன்றது பெரிய விஷயம், பெரிய ஆசை இருக்கும். ஃபஸ்ட்டு கால் இந்த படத்துக்கு நீங்கள் லீட் ரோலாக பண்ண போகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? முதல்ல வந்து பிக் பாஸ்ன்ற ஒரு பெரிய ஷோ தான் எனக்கு இந்த பட வாய்ப்புக்கு முக்கியமான காரணம். ஆனால் அந்த பிக் பாஸ் வாய்ப்பு கொடுத்த அந்த நிறுவனமே ஜியோ ஹாட்ஸ்டார், அங்கே இருக்கிற பிரதீப் ரென்ராய் பீட்டர் சார் இருக்கார். ஸோ அவர் தான் வந்து எனக்கு பிக் பாஸ் முடிஞ்ச உடனே நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருந்தேன் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்ஏ சூர்யா சாரை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையை திருப்பி சொல்லுன்னு சொல்லி கேட்டார். திருப்பியும் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீயே நடிக்கக்கூடாது, நீயே நடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார். அப்போ நம்ம எஸ்ஏ சூர்யா சாருக்கு எழுதியிருக்கிறத நம்ம கடாப் பண்ணுறதுக்கு மாற்றி எழுதணும், நான் எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு சொல்லி இந்த கதையை ஃபுல்லாக மாற்றி வித்தியாசமாக எழுதிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அதில் ஒரு 1.5 வருஷம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து முடியும் போது இன்னும் கொஞ்சம் ஜியோ ஹாட்ஸ்டார்லேயும் வந்து சில லேட் ஆகிட்டு இருந்தது, அடுத்தடுத்த படங்கள்லாம் இதாகிட்டு இருந்தது. நானும் எழுதுறது ரொம்ப தாமதம் பண்ணதுனால அந்த நேரம் வந்து யாராவது ஒருத்தர் எழுதி நாமளே எழுதி நடிக்கிறது 1.5 வருஷம் பக்கத்தில் ஆகுது, கிளைமேக்ஸ் எழுதுறதுக்கு இத்தனை மாதமாக உட்காந்துருக்குமே, நம்ம வந்து நமக்கு யாராவது கேக் மாதிரி அழகாக ஒரு கதையை கொண்டாந்து கொடுத்தா ஜாலியாக நடிக்கலாமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த கதை வந்தது. ஸோ இந்த கதையை போய் கேட்க போனோம். கேட்கும்போதே வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அந்த நரேஷனை கேட்குறதுக்கு அந்த 2 மணி நேரம் டைமில் அவ்வளோ டயர்ட்லேயும் நைட்டு 11 மணிக்கு போய் அந்த நரேஷனை கேட்குறேன். அந்த டயர்ட்லேயே வந்து அதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இவரோட பேசும்போதும் சரி, பேருக்கு கதை வேறு எப்படி வைக்கலாம், அப்படி ஒரு கதையை கேட்ட உடனே இது இப்படி பண்ணிக்கலாம், இது இப்படி பண்ணலாம், அது அப்படி செஞ்சால் இது இப்படி செஞ்சிடலாம், இது எப்படி இருக்குன்னு அப்படின்னு பேசுவோம்ல, அது எக்ஸைட் ஆகிடுச்சு. அந்த எக்ஸைட் ஆனாலே வந்து அதுதான் வந்து ஒரு கதைக்கு பேசிக்கான தகுதின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. இன்னொன்று, நம்மளுக்குன்னு சொல்லி கதை சொல்ல வரும்போது நம்ம எத்தனை பேருக்கு போய் கதை சொல்லியிருப்போம், வாய்ப்பு கேட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி போய் ஆடிஷனில் நிற்கும் போதெல்லாம் கதையெல்லாம் கேட்க மாட்டோம், ஏதாவது ஒரு ரோல் இருந்தால் கொடுங்க அப்படின்னு இருந்ததில் நமக்கு தேடி நம்மளை சுற்றி ஒரு கதை நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வரும்போது அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன். அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நிறைய போஸ்டர்ஸ், படங்களோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேனர் உங்கள் கண் முன்னாடி இருக்குன்றபோது அதில் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குமா? நம்ம படம் நம்ம மூஞ்சி வருதுடா, போஸ்டரில் வருது அப்படின்றபோது எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறேன்? இது வந்து ஸ்க்ரீன் டைமு இதில் வர்றது இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் ஃபேஸாக இருக்கோம், ஆனால் அந்த ஃபேஸுக்கு பின்னாடி உழைக்கிறதுன்னு இருக்குல்ல, நான் எந்த கிராமனாலையும் வளர்க்கணும். இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் கிடச்சி ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ரைட்டர், அந்த ப்ரொடியூசர் அவரோட கதை இது. ஸோ இவங்களாம் தான் காரணம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நினச்சிடலாம், நம்ம இது பண்ணிடலாம், பட் ஸ்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம படம் பண்ணும்போது யார் நம்மளை நம்பி படம் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் பணம் யார் செலவு பண்ண போகிறாங்கன்றது
நம்ம மேலே உண்மையிலேயே நம்மளை நம்பினா தான் பண்ண முடியும். இந்த பையனுக்கு பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறதுக்கு வந்து முதல் நன்றி வந்து ப்ரொடியூசருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் என் ஃபோட்டோ இவர்கிட்ட காட்டி இந்த பையன் எப்படி இருப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பேசுகிறது வேறு, பட் செயல் ஒன்று பண்ணுறாங்க இல்லையா. பணத்தை எடுத்து கொடுக்கும்போது தான் இந்த விருமாண்டியில் ஒன்று திறனில்லை. அதில் பேப்பரில் கையெழுத்து போடும்போது இந்த வீராப்பெலாம் இருக்காது. இப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறது வந்து அந்த பெருமையெல்லாம் அவங்களுக்கு தான் சேரும். இன்றைக்கி இந்த பேனர் பண்ணுறதோ இல்லை வெளியில் நம்ம ஃபேஸ் தெரியுது, காரணம் வந்து நமக்கு இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, முக்கியமாக வந்து ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் டைரக்டர், இவங்க எல்லாருமே தான் காரணம். ஓகே, ஆமாம். பிரதர், இந்த கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ராஜு அவர்களை வச்சு இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் எங்கேருந்து வந்துச்சு? இல்லை, தான் என்னென்னா ஸ்க்ரீன் பிளே டயலாகு ஸ்டோரி டெவலப் பண்ணி ஸ்டோரி ஒன்லைன் வந்து ப்ரொடியூசரோடது. அவர் வந்து ஒரு பேரண்ட்டோட ஆங்கிளில் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு ஒரு கதை சொல்லணும் அப்படின்றது அவருடைய தாட் ப்ராசஸ். அப்போ இங்கே ரைட்டர் டைரக்டர் தேடும்போது என்னை என் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் போய் மீட் பண்ணும்போது நான் வந்து அந்த கதையில் ஜென்சி ஆங்கிள் சேர்த்தேன். இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் வேணும் அப்படின்ற மாதிரி மாற்றினா கொஞ்சம் இப்போ இருக்கிற வைபிளையும் இருக்கும் கதை அப்படின்ற மாதிரி மாற்றிட்டு, அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் டயலாக்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட் ஆஃப் எழுதி முடித்து சொல்லும்போது அவர் யூஎஸில் இருக்கார் ப்ரொடியூசர். ஓகே. ஸோ வீடியோ காலில் நரேட் பண்ணும்போது அவர் எக்ஸைட்டட் கதை கேட்டு. ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆங்கிளில் ஸ்க்ரீன் பிளே போய் ஒரு இன்டர்வல் பாயிண்ட்டில் ஒரு பேங்கான ஒரு சீனில் முடிக்கும் போது அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகி டக்குன்னு அவருக்கு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிச்சு, சரி அடுத்து காஸ்டிங் எப்படி இருக்கும்ன்ட்டு. அப்போ கேட்டார், இது மாதிரி இவர் ஓகேவா சந்துருன்ற கேரக்டருக்கு, சந்துரு செந்தமிழன் அதான் ஒரு கேரக்டர் பேர். ஸோ அவர் ஓகேவான்னு கேட்கும்போது நான் சொன்னேன், சூப்பர் ஆப்ஷன், ராஜு பண்ணலாம். ஏன்னா ராஜு இந்த கதையில் நிறைய ஹியூமர் ஆங்கிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் நான் சொல்லும்போதே அவருக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளோ காமெடி ஸ்கோப் இருக்குன்னா, அப்போ காமெடி நல்லா தெரிஞ்ச ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டைமிங் ஸ்க்ரீனில் வந்து டைமிங்க்கு காமெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இவர் சூப்பராக பண்ணுவார்ன்றனால டக்குன்னு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். இன்னொன்று இவர் எமோஷனலாகவும் பண்ணுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது ஒரு பிளைண்ட் பிலீஃப் தான் எனக்கு. அந்த எமோஷனல் ஆங்கிள் ராஜு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நான் எந்த ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸும் நான் பார்க்கல, அது மாதிரி எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. சீரியலில் கூட நான் உங்களோட ஃபுட்டேஜ் நான் எதுவும் பார்த்தது இல்லைன்றனால ஒரு பிளைண்ட் ஒரு பிலீஃப் தான். நான் ராஜுவை நம்பினேன், இந்த கேரக்டருக்கு சந்துருன்றதுக்கு சூப்பராக செட் ஆவார்னு சொல்லி. அதை 100% அது வந்து கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் ராஜு. ஆமாம். ஓகே ஓகே, சூப்பர். இந்த படம் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும் சரி, பண்பற்று ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னும்போது ராஜு தான் அவங்க கூட நடிக்கிறன்ற போது எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நியூஸ்கே? எல்லாருக்கும் தெரியும் தட் அவங்க வைப் ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். he is a genuine person, but I feel personally நாங்கள் when we all used to sit together caravanல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க, அது ஒரு ஹம்பிள்னஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. அண்ட் ரொம்ப நாலேஜபிளாக இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட பேசுவேன், ஐ வில் பி லிஸ்னிங். எனக்கு ஒரு மைண்ட்லே இப்படி அவ்வளோ ஃபிலாசபிக்கலாக அவ்வளோ நாலேஜபிளாக பேசுவாங்க. ஸோ ஐ திங்க் அதே ஒரு ப்ரௌடான ஃபீலிங் இருந்துச்சு. ஐம் ஒர்க்கிங் வித் சச் பீப்புள் ஹூ ஹாவ் கிரேட் மைண்ட் செட். ஸோ அதான் ஐ திங்க் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஷூட்டிங் பண்ணும்போது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாங்க. ஒரு ஃபனி சீன்ஸ்க்காக ஒரு ஃபன்னியான வைப் க்ரியேட் பண்ணுவாங்க. இமோஷ்னல் சீனுக்காக யூனோ சம்டைம்ஸ் இட் பி குவைட், பட் சம்டைம்ஸ் ஃபன்னி ஜோக் பண்ணுவாங்க. அது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஹவு டு ஐ கண்ட்ரோல் சிரிப்பு? ஸோ பட் ஓவரால் இஸ் அ வெரி நைஸ் பர்சன். லவ்ட் ஒர்க்கிங் வித். ஆனால் உங்களோட பிக் பாஸ் ஜேர்னியில் வந்து எல்லாரும் ஒரு செக்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ணிங்க, லைஃப் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தேன், என் லைஃப்பில் எந்த பொண்ணுங்களும் பின்னாடியே வந்தது கிடையாது, ஏன்னா நம்ம ஒரு பையனும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஞாபகம் இருக்கானே? உண்மையில இந்த படம் வச்சு பார்க்கும்போது ஒரு லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் இருக்கும்ல. உங்கள் லைஃப்பில் எப்படி இருந்துச்சு காதல்ன்ற ஒரு விஷயம்? காதல் நம்ம ஊரில் எப்படி இருக்கும் காதல்னு உங்களுக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும். காதல்ங்க கான்னு வாய் திறக்கும் போது அதுக்கு அடுத்தது வாயில் எதையாவது கொண்டு வந்து வச்சு வெட்டிடுவாங்க அந்த மாதிரி. இன்னொன்று நம்ம ஸ்கூலில் வேறு வந்து பெண்கள் கூட பேசக்கூடாது. அவங்களுக்கு படி இறங்கிறதுக்கு தனி வழி, நமக்கு தனி வழி. ஸோ செய்யாத அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னென்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. பண்ணக்கூடாது, தெற்கால இருக்கிற ரூமுக்கு மட்டும் யாரும் போகக்கூடாது அப்படின்னா நான் போவேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி
அப்படி இது பண்ணி வைக்கும்போது ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து நான் அப்படி வளர்ந்த பையன் வந்து கரெக்டாக பொண்ணுங்க கிட்ட போய் பேசினா எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்க பேசினா என்ன இது. இப்போ நம்ம ஊரில் நிறைய பசங்க என்ன சொல்லுவாங்க, சரியாக பேச தெரியாமல் இது பண்ணிடுவாங்க, பசங்க கிட்ட பேசுகிற மாதிரியே பொண்ணுங்க கிட்ட பேசிப்பாங்க. அது வந்து எனக்கு வந்து முதல்ல பிரேக் ஆனது என்ன எப்போன்னா காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பக்கத்துலேயே பையன் வந்து உட்காந்துக்கலாம். வந்து சிடவுன் அப்படின்னு மாதிரி சிட்டவுனா அப்போது லவ் தான் அந்த மாதிரி. ஆமாம், பக்கத்தில் உட்காருன்னு சொன்னாலே அந்த காலத்தில் இதுதானே. அதுக்கப்புறம் பார்த்து சிரிச்சிருச்சுன்னா ஓகே அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா நாம் அப்படி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜில் இது பண்ணதுக்கப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும்போது நிறையா டீச்சர்ஸ் அவங்க வேற ஒரு நாகரிகம் கற்றுக் கொடுத்தாங்க. ஒன்று வந்து இப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றதுலாம் இது பண்ணி பார்த்தும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். கோயம்புத்தூரில் இருக்கும்போது கேரளாலேருந்து நிறைய பேர் வருவாங்க, இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. இன்னொன்று அது ஒரு சூப்பர் காலேஜ், அது நல்ல செழிப்பான ஒரு காலேஜ். அந்த காலேஜில் வந்து நிறைய அனுபவம் இருந்தது. அது ஒரு ஜாலியான அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இது பண்ண முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி இன்னைக்கு 2 ஹீரோயினுக்கு நடுவில் ஜாலியாக பல்ல காட்டிக்கிட்டு உட்காந்துங்க பார்த்தீங்களா. ஆனால் இப்போ வந்து இருக்க ஜென்ரேஷன் எடுத்து பார்க்கும்போது இப்போ ஸ்கூல்லேயே நமக்குலாம் அப்போலாம் வந்து பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக பிரித்து உட்கார வைக்கிறது. இப்போ அப்படிலாம் இல்லை. கோஎட் ஸ்கூல்லாம் போய் பார்த்தோம்னா வந்து பொண்ணுங்க பசங்க பக்கத்தில் ஸ்கூல்லேயே உட்கார வைக்கிறாங்க. நான் படிக்கும்போதே பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் வந்து பக்கத்துலலாம் உட்காருவாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு பையன் திடீர்னு 6 மாதத்தில் டிஸ்கண்டினியூ. எங்கடா டே அந்த ஸ்கூலில் அங்கே வந்து கம்பல்சரியாக ஒரு பொண்ணு பக்கத்தில் தான் உட்காரணுமா, எங்கள் அம்மாட்ட சொல்லி நான் மாற்ற போகிறேன்டா இந்த ஸ்கூலை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஸ்கூலுக்கு வந்து இதே அதாவது விளம்பரமே இதுதான். அதாவது எல்லா ஸ்கூல்லையும் வந்து பேரண்ட்ஸ் தானே கேள்விப்படுவாங்க அங்கே கோச்சிங் நல்லா இருக்கான். எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 8 மணிக்கு கொண்டாந்து குழந்தைய விட்டிங்கன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் குழந்தைக்கும் புக்கு மூஞ்சில் வச்சு கட்டிடுவோம். அந்த மாதிரி ஃபுல்லாக டியூஷன் ஃபீஸ், இது தனியாக படிக்கிறதுக்கு ஒரு பீஸ், அதுக்கப்புறம் எல்லா பேப்பரையும் கிழித்து நாங்களே கரைச்சி வாயில் ஊற்றி அவனை ஃபுல்லாக ரெடி ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரிக்டான காலேஜ், ஸ்ட்ரிக்டான ஹாஸ்டலு, எந்நேரமும் படிக்கணும், 24 மணி நேரமும் ஸ்டடி. அப்படி இந்த காலேஜுக்கு விளம்பரமே, இந்த ஸ்கூலுக்கு விளம்பரமே என்ன அப்படின்னா, அது ஒரே பெஞ்சில் லேடிஸோட உட்கார விட்றாங்கடா ஒன்று இந்த பசங்கள்லாம் போவாங்க. அந்த ஸ்கூலில் நான் சேர்றேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா. ஆனால் பேரண்ட்ஸுக்கு தெரியாது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு ஸ்கூலும் இருந்தது. அப்போவே அப்படிலாம் இருந்தது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, சில இடங்களில் வேறு மாதிரி இருக்கிறனால அப்படி இருக்குது. ஒரு சில இடங்கள் மட்டும்தான். நம்ம படிக்கும்போது அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு சின்னதாக ஃபோட்டோ செக்மெண்ட் பற்றி விளாட போகிறோம். நீங்கள் நிறைய ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பீங்க, அதோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அந்த டைம்? அந்த அனுபவம் எப்படின்னா, தாட்டே இல்லாமல் இருக்கிறதுன்னு ஒரு 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 ஃபேஸ். அது எனக்கு கிட்டத்தட்ட வந்து மைண்டில் எதுவுமே இல்லை. பிக் பாஸ் வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. எனக்கு வந்து இது வரைக்கும் என் லைஃப்லே எனக்கு ரொம்ப பிடிச்ச 106 நாள்லாம் எனக்கு அதுதான். அது என்னென்னா, நமக்கு வந்து நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கும்போது சுற்றி கேமரா இருக்குதுன்னு சொன்னானாக்கா நம்ம ஒரு நம்மளாவே கேமரா இருக்குது கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதில் சுற்றி கேமரா இருக்கிறது அதுவே இதுவாக ஆகி பழகி ஒரு நல்ல மனுஷனாக அது மாற்றிச்சு. இன்னொன்று வந்து என்னென்னா, ஏதாவது ஒன்று யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம எப்போவுமே நல்லது தான் செய்யணும், நல்லது தான் நினைக்கணுன்றது மாறும்ல, அது அந்த வீடு என்னை மாற்றுச்சு. அதே மாதிரி அப்பப்போ வந்து ஒரு குரல் வருது, பிக் பாஸோட குரல் வந்து கிட்டத்தட்ட கடவுளோட குரல் மாதிரி, ஏதோ ஒரு கம்ஃபர்ட்டிங்காக இருக்கும். அதில் எமோஷனே இருக்காது. அது வந்து அங்கே போய் அதை அனுபவிச்சா தான் தெரியும். சரி, அது வந்து உங்களை கேர் பண்ணுற மாதிரியும் இருக்காது, உங்களை திட்டுற மாதிரியும் இருக்காது, பிளாங்காக இருக்கும். அது கிட்டத்தட்ட அசரீரி வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஒரு பயங்கரமான அனுபவம். அதில் ஆண்டவர் இருக்கார், வாரம் வாரம் வர்றாருன்னு சொன்னாக்கா, பழைய காலத்தில் ஒளியம் பார்க்குறதுக்கு எவ்வளோ எக்ஸைட் ஆகிருப்பாங்க. நான் அந்த காலத்தில் பிறக்கல, அந்த அந்த அரை மணி நேரம் டிவி பார்க்குறதுக்கு எவ்வளோ எக்ஸைட் ஆகிருப்பாங்கன்ற அனுபவம் அங்கே கிடச்சிது. ஸோ கிட்டத்தட்ட 100 நாளும் மேலே போய் மக்கள் நம்ம பிடிச்சிருக்குன்ற உள்ள ஒன்று இருக்குல்ல, அது வந்து நமக்கு அது கிடைக்கும்போது நம்மளை இன்னும் கொஞ்சம் அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸு நம்மளுக்கு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வெளியில் வரும்போது இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்றது யோசித்தா பதட்டமாகும். அப்படின்றதுனால கிட்டத்தட்ட அது ஒரு மாதிரி என்ன நினச்சேன், என்ன நடந்தது அப்படின்னே தெரியல. பாட்டு போகும்போது கமல் சார் உள்ளே வராரு. கமல் சாரை கண்ணு பக்கத்தில் பார்க்கும்போது, ரொம்ப நாள் கழித்து மனிதர்கள் வெளி மனிதர்களே பார்க்காம திருப்பி ஒருத்தரை பார்க்கும்போது
கையை பிடிச்சி நடத்தி கூட்டு வந்தார் பின்னாடி இருந்து. நான் இப்போ யார் கையை பிடிச்சிருக்கேன்னா அவர் வந்து உலகநாயகன். இந்தியாவில் எப்படிப்பட்ட ஆக்டர், நம்ம அவர் இருக்காருன்னு சொல்லி நம்ம ப்ரௌடாக இருக்கக்கூடிய அவர், அவ்வளோ பெரிய ஆக்டர் நம்ம கையை பிடிச்சி கூட்டு வராரு. கூட்டு வந்து கையை தூக்குறாரு, ஜெயிச்சிட்டு அப்படின்னா அதுக்கு நம்ம அந்த அந்த இதில் வந்து கீழே தலையை குடிஞ்சிருப்பேன். நமக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய ஆள் நம்ம கையை பிடிச்சி இப்படி இவ்வளோ இது ஜெயிச்சிட்டோமா அப்படின்றத எனக்கு நம்புறதுக்கே வந்து நிறையா 2-3 மாதம் ஆச்சு. நான் வந்து அதுதான் நான் அந்த இதை திருப்பி எஞ்சிலாம் பார்ப்பேன், இது ட்ராஃபி கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி, நம்ம வின் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு, அது கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தாலும் கூட அது நீங்கள் கடவுளை நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று நடக்கும்ல, அது மாதிரி ஒரு அளவு கடந்த அன்பை அனுபவிச்சேன இது. அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். அதை பற்றி நான் திருப்பி யோசிக்கிறதுக்கு நானாக எடுத்தது கிடையாது. பட் ஆனால் அது எப்படின்னா ரொம்ப கனமாக இருக்கும். அது ஐயோ டூ மச் டு ஹேண்டில், அந்த மாதிரி இவ்வளோ இதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலான இன்றைக்கி நடக்கிற ஒரு நிமிஷம் ஒரு நொடியும் அதிலிருந்து ஆரம்பிச்சது தான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். இதெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம தளபதி ஃபேன் எப்படி ஃபேனுன்னா, நீங்கள் ஊரில் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வெளியில் வைப்பாங்க. ஒரு நாளும் ஸ்கூல் முடியும் போது இருக்கிற புது ஸ்டில் ஏதாவது வந்தால் ஸ்டிக்கர் வாங்கிடுவோம். சில ஸ்டில் வந்து பேப்பரில் தான் வரும், அதை கட் பண்ணணும். அதெல்லாம் வச்சு சின்ன பிள்ளையிலேருந்து நான் சேகரித்த ஒரு நோட்டு, அதில் வந்து அவருடைய எல்லா ஸ்டிக்கரும் வச்சுருந்தேன். புக்கில் மேகசீனில் அவரோட எல்லாமே வச்சுருந்தேன். அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், அவருக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும், அதை நிறைய இதில் சொல்லுவார். ஆனால் எனக்கு மட்டன் அவ்வளோவா இஷ்டம் இல்லை, அவருக்கு பிடிக்கும்னு சொல்லி சாப்பிட்டு எனக்கு பிடிக்கும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அவரை வந்து கிட்டத்தட்ட அணுவாக ஒருவராக ரசித்த ஒரு ஆள். அப்போது அதில் வந்து டவுட்டே கிடையாது, எனக்கே டவுட் கிடையாது. நான் வந்து என்னென்னா அந்த லவ் பியூர். அது வந்து எப்படின்னா, நம்ம அவரை என்றைக்காவது பார்க்கணும் வைக்கணுன்ற ஆசைலாம் இருக்கும். பட் எதுவும் இது பண்ணி வச்சுக்கூடாது. ஒன்று மட்டும் நான் நினைப்பேன், அடிக்கடி விஜய் சாரை தேட்டரில் பார்க்கும்போதெல்லாம் அந்த டிக்கெட்டை வாங்குறதுக்கு லைனில் நின்று தென்காசியில் அடி போலீஸ்காரங்களாம் அடி எல்லாம் க்ரௌடெல்லாம் இது பண்ணும்போது அப்படி நின்று டிக்கெட் வாங்கியிருக்கேன். இப்படி சேர் போட்டு உட்காந்து கூட்டத்தில் நின்றுட்டு பார்த்துருக்கேன் தேட்டரில். இப்படிப்பட்ட ஒரு ஆள் எனக்கு விஜய் சார். எப்படின்னா, அவரோட பாட்டெல்லாம் பார்த்தாக்கா நம்மளை பார்த்து பாடுற மாதிரியே இருக்கும். ஸோ இப்படி அவர் என்னோடய இன்ஸ்பிரேஷன் இதில். ஸோ அவரை வந்து காலேஜ் படிக்கும்போது அவரோட ஆடியோ லான்ச்சில் பார்க்கணுன்னு பாஸ் வாங்கிட்டு அவரை எங்கேயாவது பார்க்கலாம். அந்த கூட்டத்தில் லேசாக தெரிவார், இங்கே ஒரு மச்சம் இருக்கும், அதை பார்ப்போம் அப்படி இப்படின்னு. அந்த அவ்வளோ கூட்டத்தில் நெரிசலில் பார்த்துட்டு நண்பன் ஆடியோ லான்ச்சில் வந்து அவரோட தலை மட்டும் தெரியும். பின்னாடி ஒரு உட்காந்து என்னோடய அண்ணன் ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேறு பார்த்தாரு, அவர் மூலமாக போய் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணதில்லை. திடீர்னு வந்து பீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரை. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததில்லை. இது வாரிஸ் ஆடியோ லான்ச்லாம் முடிஞ்ச பிறகு. ஆமாம். ஸோ அப்போது இப்போ பீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நம்ம எப்படின்னா, நான் புதுசாக ஒரு கார் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட் டைம். அதை நெல்சன்கிட்ட காட்டிட்டு அவருக்கு அன்றைக்கி வெட்டிங் டே, அவரை போய் விஷ் பண்ணணுன்னு. அஜெண்டா என்னென்னா, புதுசாக கார் வாங்கினதை காட்டுறதும் இல்லை, இதுவும் இல்லை, பட் தளபதியை பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நெல்சன் ஷூட் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் எப்படி போகாமல் இருக்கிறது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஷூட்டிங்கில் இது பண்ணிட்டுருக்கோம். ஆனால் வந்து இன்றைக்கி விஜய் சாரை பார்க்கலனாலும் பரவாயில்ல, தள்ளி இருந்து பார்த்தாலும் பரவாயில்ல, பார்க்கலனாலும் பரவாயில்ல, கஷ்டப்படக்கூடாது. ஆனால் இங்கே தான் எங்கேயோ இருக்காருன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அது வந்து இங்கே தான் எங்கேயோ இருக்கார் அப்படின்ற ஒரு ஃபீலிங். அப்போ அதோ எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பசங்க தானே, எல்லாரோடையும் சேர்ந்து நின்றுட்டே இருக்கும். திடீர்னு ஒரு கை இப்படி ஒருத்தர் தள்ளி விட்டால் ஒருத்தர் வந்து அலட்டாமல் ஒருத்தர் போனார். திரும்பி பார்த்தா தலைவன் இப்போ எப்படி இருக்காருன்னா, இப்படி இவ்வளோ பக்கத்தில் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். கை காலெல்லாம் சில்லுன்னு ஆகி முதுகுலெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகும்ல, நம்ம யார் தெரியுமா அவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு பார்த்துட்டேன்டா, இது போதுண்டா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அப்படியே போய் பின்னாடி போய் கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டேன். அங்கே நின்றுட்டு அவர் எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு அவர் அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்பவும் ஒருத்தர் அதாவது நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா அவங்க திடீர்னு அவங்களோட விஷனில் தெரியல, எவனோ ஒருத்தன் யார பார்த்துக்கிட்டே இருக்கான்ற மாதிரி நம்மளை எதுவும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. ஒருவேளை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிக்காம போயிடுச்சேன், யார் அவன் புதுசாக இருக்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கேன். பாட்டு இருக்கும்போது அப்போ கேஷுவலாக அங்கே பார்க்குற மாதிரி இருக்கேன், இங்கே தான் இருக்கார் தளபதி, நான் அங்கே பார்க்குற மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன். இருந்தாலும் கண்ணு போகும்ல, அப்படி கேஷுவலாக திரும்பும்போது பார்த்தா தளபதி பார்த்துட்ருக்காரு.
நான் பார்த்தோன்னே ஒரு யார் அப்படின்னாரு. அப்படின்னாரு. நான் அங்கேருந்து போனவன் தான். நான் போகிறேன், ஆவி தனியாக பிரிஞ்சு இப்படி போகுது. 2-3 பேராக போகிறேன். நான் போயிட்டு அவர் பக்கத்தில் போய் உட்காந்து புதுசாக இருக்குது யார் அப்படின்னு கேட்டார். நீங்கள் எனக்கு யார் தெரியுமாண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். கிட்டத்தட்ட என்ன பக்கத்தில் பார்க்குறேன்ல அவரை அப்படியே பார்த்துட்டு நான் நெல்சனோட ஒர்க் பண்ணேன், அசிஸ்டன்ட் டைரக்டர், ரைட்டர். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னா எப்படி எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு. ஓகே, அதான் புதுசாக இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னாரு. உங்கள் கண்ணு அழகாக இருக்குது அப்படின்னாரு. அப்போனா அவ்வளோதான் காலி அப்படி. அதுக்கப்புறம் எந்திச்சு போய் உட்காந்துட்டு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்னொரு அண்ணன்கிட்ட உங்கள் கண்ணு அழகாக இருக்குது, நல்ல ஒரு செமையாக இருக்கான்ல அப்படின்னு அவர் சொன்னார். அப்பா இது எனக்கு பேசவே இல்லை. விஜய் சாரை போய் பார்த்துட்டேன், விஜய் சார் நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி. எனக்கு என் கண்ணெல்லாம் கிண்டல் பண்ணவங்க தான் ஜாஸ்தி. அவர் இப்படி சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி அதை என்னால் எடுத்துக்கவே முடியல. ஒருவேளை விஜய் சாரை பார்த்துட்டு அவர்கிட்ட காட்டணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து ஒரு நோட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன்ல, அது அப்படியே வச்சுருந்தேன். குட்டி வயசுலேருந்து ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து பிரேக்கில் வந்து நான் சின்ன வயசுலேருந்து உங்களோட ஃபேன், நான் என்றைக்காவது உங்களை பார்த்தா இதை காட்டணும்னு இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன் அதை அப்படின்னோடனே பொறுமையாக உட்காந்து எல்லா ஃபோட்டோவையும் பார்த்தார். எல்லா ஃபோட்டோவும் பார்த்தாரு. என் தம்பி அஜித் சார் ஃபேன், நடுவில் ஒரு அஜித் சார் வேறு வந்தார். அதை பார்த்து எனக்கு நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு இதாக பண்ணார். எழுதிலாம் வச்சுருந்தேன், கீழே நிறையா எழுதி வச்சேன். என்ன எழுதிருப்பேன்னா, சின்ன பிள்ளைகள் 8th படிக்கும்போது மை பிளட் இஸ் ஹீமோக்ளோபின் இஸ் ரீப்ளேஸ்ட் பை விஜயோக்ளோபின். இது ஒரு இதெல்லாம் பார்த்து என்ன பார்த்து அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு கொடுத்தாரு. ஆனால் அவங்களோட ஒரு சிக்னேச்சர் கிடைக்குமா ஷுவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதுறாரு. பேனா எழுதலை, பேனா ஓடி போய் செட்டு பூரா பேனா வாங்குறதுக்கு சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே அவர் அந்த பேனாவை எழுத வச்சிட்டார். ஆமாம், அவரே இது பண்ணி எழுத வச்சு பேர் எனக்கு எழுதி கொடுத்து அந்த வச்சுருந்தார். அது நான் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணல. அவர் பார்க்க போன ஃபஸ்ட் டைம் அவரை போய் நான் பார்க்க போன சட்டையை வந்து ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்தேன். அவர் தோளில் கை வச்சாருன்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுக்கல. அவர் பீஸ்ட் ஷூ இதில் கெட்டப்பில் இருந்தார். ஸோ ஃபோட்டோலாம் அவரை கேட்கவும் இல்லை. இன்னொன்று கொஞ்ச நேரம் அவரை பார்த்துட்டே இருக்கேன், அவ்வளோ நேரம். அதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி வாரிஸ் ஆடியோ லான்ச்சை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஜெகதீஷ் ப்ரோ வந்து கூப்பிட்டார். ஆமாம், இதுக்கு எவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டேன்னா, நான் வந்து அந்த மாதிரியே கோட் வேணும், அதை மாதிரியே ரெடி ஆகிடணும். அவர் படத்துக்கு போகும்போது அவரை மாதிரியே போனவங்கல்ல, இப்போ அவர் ஆடியோ லான்ச்சை ஹோஸ்ட் பண்ணும்போது என்னென்னலாம் சொல்லலாம். இன்னொன்று வந்து நம்ம அவரை பற்றி சொல்லும் போது வேறு யாரும் தப்பாலாம் யாராவது சொல்லிட்டாருன்னா கோவம் வந்துடும். அதனால் நம்ம வந்து கரெக்டாகவும் இருக்கணும், அவருக்கு தப்பாகவும் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அந்த டென்ஷன் வந்து மூஞ்சில் வேர்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாம் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஜெகதீஷன் ப்ரோ வந்து கூப்பிட்டாரு. சூப்பர் ப்ரோ, சூப்பராக பண்ணிங்க, சூப்பர், நம்ம இதை மீட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாரு. நம்ம கூப்பிடும்போதே வந்து நம்ம அவரை பார்க்க கூப்பிட்றாங்க, அவ்வளோதான் இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறதுக்கு போய் லிஃப்ட்டில் வந்து ஏறும்போது தான் சொல்கிறாங்க, அண்ணனை பார்க்க போகிறோம் அப்படின்னாரு. லிஃப்ட்டு மெதுவாக ஏறுது, அதுக்கு மேலே நான் ஏறுறேன், எங்கேயோ போகிறேன். அங்கே அந்த மாதிரி இருக்குது, நமக்கு படன்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். ஹைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். வா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி அவர் எடுத்துகிட்டு போய் அவர் எனக்கு கொடுத்தாரு, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காரு. அவர் ஜாலியாக உட்காந்துருந்தார். நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், என்ன இது பண்ணுறதுன்னு. சார் எனக்கு நீங்கள் யார் தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். ஏய் நம்ம தான் பீச் ஷூட்டிங்லேயே பார்த்தோமாப்பா அப்படின்னா. அதுக்காக நான் என்ன இப்போ எப்படி இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அப்போ அது போகும்போது அந்த ஃபோட்டோ கேட்டேன். அப்போ விஜயனா இப்படி காட்டினார், அடி சூப்பர் போ, ஆமாம் அப்படின்னாரு. இன்னும் நமக்கு அது பண்ணணும், ஆனால் நம்ம பண்ண ஏதாவது நினச்சிப்பாரோன்னு ஒரு இது இருக்கும்ல. ஸோ அது மாதிரி அப்படி எடுத்த ஃபோட்டோ தான் அது. அது ரொம்ப நாளாக அப்படியே பத்திரமா வச்சுருந்தேன், எதுவும் சொல்லாமல் எதுவும் பண்ண. அதை வெளியில் போடுறது வந்து போடலாமா வேணாமா இல்லை அப்படியே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அதை கட்டுப்படுத்துறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இந்த படம் அப்போ இந்த படத்தை பற்றி ஒரு எமோஷனல் விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஈவெண்ட்டில் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு என்ன பேசிக்கிட்டீங்க படம் ரிலீஸ்க்காக? அவர் வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், 3 வார்த்தை 4 வார்த்தை அவ்வளோதான்.
ஆனால் அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அது நடக்கும். ஹீல் மீன் இட், அந்த மாதிரி தான் பேசுவார். ஸோ அப்போ இந்த படம் இது வருதுன்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு படம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதுனால இதோட அந்த ஸ்டீலரை வந்து அவருக்கு நான் ஷேர் பண்ணி எதிர்பார்க்கவே இல்லை அவர் கால் பேக் பண்ணுவார். ஸோ அவர் கால் பேக் பண்ணி தளபதி சிரிக்கிறத ஃபோனில் கேட்டேன். சூப்பராக பண்ணியிருக்கு, வேறு லெவல், ரொம்ப நல்லாயிருக்கு, படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு தோணுது, நீங்கள் போட்டிருக்கிற மாதிரியே தோணுது, எல்லாரையும் ஆல் தி பெஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லி விஷ் பண்ணார். அவர் விஷ் பண்ணிட்டாருன்ற விஷயத்த வந்து நம்ம ட்வீட்டில் போட்டது அவருக்கு பிடிச்சிருக்குன்றது தெரிஞ்சோடனே ஒன்று நடந்தது பாருங்கள், இந்த படத்துக்கு ஒன்று சுற்றி, அது வந்து ஃபினாமினல். அது வந்து அவர் சொன்ன ஒரு விஷயத்துக்கு இப்படி நடக்குதுன்னா அவர் எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்களுக்கு பண்ணியிருக்காரு பாருங்கள். ஆமாம். சேது அண்ணா வந்து அவர் வந்து எப்படின்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆள். அவர் வந்து அள்ளி அணைச்சிக்கிட்டு, அவர் வந்து ஒரு புதுசாக ஒருத்தன் வர்றான்னா அவனுக்கு என்ன தெரியணும், என்ன தெரியக்கூடாது, எந்த சினிமாவில் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன கதைகள் நீ எப்படி சூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி அவர் அறிவை வந்து ஷேர் பண்ணுவார். நிறைய நம்மக்கிட்ட பகிர்ந்துக்குவார். அதே மாதிரி என்னென்னா என்ன தோணுதோ அதை நம்மக்கிட்ட சொல்லிடுவார். நான் ஃபஸ்ட் டைம் அவரோட ஆஃபீஸில் பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸில் வருண், சிபிலாம் இருக்கிறாங்களே, அவங்களோட நான் போனேன். பன் பட்டர் ஜாம்ன்ற படம் வந்து கண்டிப்பாக நடக்குன்ற நம்பிக்கை வந்தது அவர் ஆஃபீஸில் தான். எப்படின்னா நம்ம இந்த படம்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம், ஓகேன்னு பண்ணோம், நிறைய பேர் வருவாங்க போவாங்க, பட் ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போவார். அதே மாதிரி தான் இது எட்டனதர் இன்னொரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும் போல். நம்ம பார்ப்போம், ஓகேன்னு சொல்லி நடந்தால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது எதாச்சியாக வந்து வருண் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறோம். ஒரு ஆஃபீஸ் எப்போவுமே ஜனரஞ்சகமாக இருக்கும். கீழே நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் காஃபி சாப்பிட்றீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு அழகான கிளி ஒன்று இருக்கும், அது வர்றவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி கீழே வந்து ஒரு பெரிய பெயிண்டிங், அவங்க அப்பாவோட பெயிண்டிங் பெருசாக இருக்கும். இயக்குனர் ஒருத்தர் ஜனநாதன் அவங்களோட அது இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவார்ந்தவர்கள் வந்து பகிர்ந்தது ரொம்ப நல்லாயிருக்கும், ஜனரஞ்சகமாக இருக்கும். அப்படியே மேலே போகும்போது அவரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் சிபி வருண் எல்லோரும் போகும்போது அவர் அப்படியே வாங்கப்பா வாங்க அப்படின்னு, ஏய் ராஜு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அப்போ அவர் உண்மையில தான் நான் பிக் பாஸில் அந்த திங்கிங்லாம் நல்லாயிருக்கு, அது மாதிரி குட் அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்கு உங்ககிட்ட அதை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன உனக்கு ஒன்று சொல்லணுன்னா, அமீர் கான் சார் நான் வந்து நார்த் இந்தியா போகும்போது பார்த்தேன். அவர் வந்து என்னை பார்த்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். இப்போ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஏரியாவில் நார்த் இந்தியாவில் பிடிக்கும்னா நார்த் இந்தியாவே நம்ம முன்னாடி வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து இதன் மூலமாக ஒரு சயின்ஸ் மாதிரி தெரியும். நான் அதை மாதிரி உனக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற, எப்படி என்ன செய்ய போகிறன்றதும் தெரியாது. பட் இது எனக்கு சொல்லணும்னு தோணுது. உன்னை பிடிக்கும், தாட் ப்ராசஸ் நல்லாயிருக்கு, நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடி, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது நான் கேட்டேன், இந்த மாதிரி ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஒன்று கையெழுத்து பண்ணியிருக்கேன்னா அதுதான் நான் பண்ண போகிறேன் அடுத்தது. அதுக்கு முன்னாடி பன் பட்டர் ஜாம்னு ஒன்று பண்ண போகிறாருன்னு ஒரு சவுண்டு. யாரா அது அப்படின்னா நிவாஸ் அங்கேருந்து ஓவர்லேப்பில் சொல்கிறாரு. அவர் தான் நிவாஸ், கண்ணாடி வேறு போடல நான், அவர் தான் நிவாசன் தள்ளி வேறு இருக்கார். ஓ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் குட், அது என்ன மாதிரியான ஜானர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரொமான்டிக் ராமடி, வெரி குட், அந்த மாதிரி தான் நடிக்கணும், குட் அப்படின்னாரு. அவர் சொன்னது அங்கேருந்து அந்த படம் மேலே ஒரு நம்பிக்கை. அந்த விஜய்னா ஆரம்பித்தார், இந்த விஜய்னா அதை பெருசாக்குனார். அந்த மாதிரி இப்போ இந்த விஜய் இதை கேட்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக உங்களோட இந்த இடத்துல ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். யார்கிட்டே ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் உங்களோட நரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்குது போல இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. படத்தை பற்றி பேசலாம். படம் எல்லாரும் இந்த ஜென்ரேஷனுக்காக எடுக்கப்பட்ட படம் ஜூலை 18 ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் இந்த படம் தேட்டரில் வந்து பார்க்கணும். அதுக்காக எல்லோரும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் வித் பன் பட்டர் ஜாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு படம். நீங்கள் படம் முடிஞ்சு வெளியே போகும்போது ஒரு மனநிறைவோட, ஒரு சந்தோஷமாக ஸ்மைலோடு கண்டிப்பாக போவீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும், ஒரு நல்ல எமோஷ்னலான ட்ராமா இருக்கும். அதை தாண்டி சில டீப்பான விஷயங்களும் இருக்கும். பட் எல்லாமே என்டர்டெய்னிங்காக இருக்கும். மெயினாக வந்து உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய். ஸோ ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபில்மாக பன் பட்டர் ஜாம் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஜூலை 18 தியேட்டரில் வந்து பன் பட்டர் ஜாம் பாருங்கள். பன் பட்டர் ஜாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும்
எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய அம்மா படம் பார்த்தாங்கன்னா நல்ல நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. இப்போ நம்ம அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு நமக்கு தெரியும்ல. ஸோ அதனால் இது என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை ரீசெண்டாக போட்டு காட்டின எல்லா இடத்துலையுமே அந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமானாங்க. படம் பார்த்துட்டு சூப்பர்னு அவங்க முகத்தில் அது வந்து ஃபேக்கு மாதிரி தெரியாது, அவங்க ஃபேக்கே பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு சந்தோஷமானாங்க. கிட்டத்தட்ட இது வந்து லேடிஸ்க்கு வந்து கொண்டாடுற மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈக்குவலி அவங்க மிச்சவங்கெல்லாம் ரெகுலராக படம் பார்க்குறாங்க. பட் திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல் வித் அம்மாக்கள் லேடிஸ்ன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஜூலை 18ஆம் தேதி நீங்கள் பெருமளவு வந்து இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ இந்த படத்துக்கு நான் எப்போ பார்த்தேன் எனக்கே மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோ பாசிட்டிவான படம் இது. நிறையா முக்கியமான மெசேஜஸ் இருக்குது இதில் ஃபார் ஜென்ஸி அண்ட் பேரண்ட்ஸ்க்காகவும். ஸோ நல்லா ஒரு கதை இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். நிறைய எமோஷன்ஸ் இருக்குது அண்ட் நல்லா ரிலேட் பண்ணுவீங்க நீங்கள் எல்லாம். ஸோ 18 ஜூலைக்கு கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுது 18ஆம் தேதி. இந்த படம் பெரிய வெற்றி பெறுவதற்கு என்னோட சார்பாக மாலைமலை சார்பாக நிறைய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், அதெல்லாம் பார்த்து நாங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணணும். எல்லாரும் நிறைய படங்கள் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ரொம்ப அழகாக பேசுங்க. நன்றி. தேங்க்யூ ரொம்ப நன்றி.